நெல்லிக்காய் சூப்பு பொடி செய்கிறதுக்கு நெல்லிக்காயை கழுவி போட்டு நல்லா சிரவி வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சியும் கழுவி விட்டு நல்லா சிரவி வச்சிருக்கிறேன். இது ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா காய வைக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், 2 நாளைக்கு நிழல் காய்ச்சலில் வைக்கணும். அப்போ வெயிலில் வச்சா போதும். சிரவி காய வச்சா நெல்லிக்காய் இஞ்சி பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு. நல்லா இந்த மாதிரி காஞ்சிடணும். கருவேப்பிலை புதினாவும் நல்லா காஞ்சிருச்சு. முறுமுறுன்னு இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 100 கிராம் சில பேர் போட மாட்டாங்க. நான் ஒரு 2 பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். நெல்லிக்காய்க்கு 20 கிராம் சீரகமும் 20 கிராம் குருமிளகு சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போடுறோம். அது நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே எல்லாருமே குடிக்கணும்னா இந்த மாதிரி காரம் இல்லாமல் அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக பவுடராக அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குறைப்பாக இருந்தால் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் சளிச்சிருக்கிறேன் பாருங்க, இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசையில் போட்டு சாப்பிடலாம், பாலில் போட்டு சாப்பிடலாம், சுடுதண்ணியில் போட்டு சாப்பிடலாம், பச்சை தண்ணியில் போட்டு சாப்பிடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்காங்க. சர்க்கரைக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து அத்தனை ஐட்டமும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து இட்லி, தோசை, சாப்பாடு நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. குருமிளகு சேர்த்துருக்கிறோம், சீரகம் சேர்த்துருக்கிறோம். இத்தனை ஐட்டம் சேர்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிடுங்க. காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு நான் போட மறந்துட்டு அரைக்கையில் நீங்கள் அரைக்கையில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து நெல்லிக்காய் சும்மாவே சாப்பிட்லாமே, இல்லை அப்பப்போ அரைச்சி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாமே நினைப்பீங்க. ஆனால் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வயசானவங்க, முடியலைன்னு நினைக்கிறவங்க டெய்லி அதை எடுத்து கொட்டையை நீக்கி அரைச்சி சாப்பிட்டுட்டு அதை கழுவி வைக்க கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் மெனக்கட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சும்மா தண்ணிக்குள்ள அள்ளி போட்டு அவ்வளவுதான் இருந்தால் குடிச்சிடலாம். அருமையாக இருக்கும். எல்லாம் சூடாக இருக்கணும், குடிக்கிற சூட்டில் இருக்கணும். போட்டோன்னே இப்படி கலக்கணுன்னா குடிச்சிடலாம். செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. அந்த கருவேப்பிலை நம்ம புதினா போட்டுருக்குறோம். கமகமகம்னு வாசமாக இருக்குது. காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் சாப்பிடுங்க. உடம்புல இருக்கிற வலி அத்தனை வலியும் உங்களுக்கு கேட்கும். வீட்டுக்கார சாப்பிட பாருங்க. என்ன இல்லை வெது வெதுன்னு இருக்குது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும். நெல்லிக்காய் வடை வருதா? சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குது. நெல்லிக்காய் வடை தெரியுது. நீங்கள் தான் டெய்லி நெல்லிக்காய் வாங்கி அதை வச்சுக்கிட்டு ஒன்று சாப்பிட முடியலைங்கிறீங்க, பல்லு வலிக்குதுங்கிறீங்க, கடிச்சு சாப்பிட முடியலைங்கிறீங்க, அப்புறம் டெய்லி அதை அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க முடியலைங்கிறீங்க, டாக்டர் இதை தான் சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியான ஒரு வேலை, காய வச்சு அரைச்சி பவுடராக வச்சுருக்கிறேன். ஒரு சூப்பரான ஐட்டப்பா. ஒரு ஸ்பூன் தண்ணிக்குள்ள எடுத்து போடுங்க. ஒரு ஸ்பூன் தண்ணிக்குள்ள எடுத்து போட்டு கலக்கி குடிச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியான வேலை. எப்படி இருக்கு? நெல்லிக்காயை ஒரு காய போட்டு கடிச்சு ரொம்ப நேரம் மெல்றதுக்கு இப்போ இதை ஈஸியாக குடிச்சிடலாம்னா 1 டம்ளர் குடிச்சாலும் 2 டம்ளர் குடிச்சிடலாம். ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரை கூட இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்பையும் குறைக்கும், சர்க்கரையும் குறைக்கும். சூப்பரான ஐட்டம்.